இரத்த காவு வாங்கும் ஈரான். எரிமலையாக வெடித்த கொமேனி. எகிரி குதித்து ஓடிய ட்ரம்ப். நாங்க தான் இனி பூமியை ஆள்வோம். கோவம் வந்தா USA கிட்ட காட்டுங்க. உலக நாடுகளுக்கு ஈரான் அட்வைஸ். ஈரான் இடையேயான பதற்றம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றது. அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் தொடர்ந்தால் வளைகுடாவில் இருக்கும் நாடுகளில் உள்ள அமெரிக்க படைகளால் பயன்படுத்தப்படும் அல்லது அவற்றுக்கு உதவி செய்யும் உள்கட்டமைப்புகள் மற்றும் வசதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் பஹ்ரைனில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்து பல குரூஸ் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை பொறுப்பேற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் ஈரான் மற்றும் வாஷிங்டன் இடையிலான மோதலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தொழில்நுட்ப அமேசான் நிறுவனத்தின் பிரதான தரவு மையத்தின் மீது ஈரான் பல குரூஸ் ஏவுகணைகளை வீசி தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் சர்வதேச தொழில்நுட்ப துறையினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ராணுவத்திற்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி வருவதாக பஹ்ரைன் கூறியிருந்த நிலையில் ஈரான் தனது நசர் 2 மூலம் 24வது அலையாக இந்த தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு மீதான தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஈரானின் புரட்சிகர காவல் படை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதற்கிடையில் பல மின் உற்பத்தி மற்றும் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஈரானின் தாக்குதலுக்கு உள்ளானதாக குவைத் தெரிவித்துள்ளது. இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து 4வது நாளாக நிகழ்ந்துள்ளன. ஈரானின் டார்கோவின் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்க படைகள் வான்வழி தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாகவே பஹ்ரைனில் உள்ள அமேசான் டேட்டா சென்டர் மற்றும் முஹாரக் பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ வான் பாதுகாப்பு ரேடார்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த எச்சரிக்கையால் கோபமடைந்த ஈரான் தங்களால் எண்ணெய் விற்க முடியாத நிலை ஏற்பட்டால் இந்த பிராந்தியத்தில் எண்ணெய் ஏற்றுமதியே இல்லாமல் போகும் என்று பதிலடி கொடுத்துள்ளது. ஈரான் மீது 12வது நாளாக தாக்குதலை அமெரிக்கா தொடுத்திருக்கும் நிலையில் மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சத்தை தொட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை முடக்கினால் ஈரானில் பாலங்கள் மின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானின் இந்த எச்சரிக்கையால் கடும் கோபமடைந்த ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் தனது எக்ஸ் தளத்தில் பதிலடி கொடுத்துள்ளார். இந்த பிராந்தியத்தில் எங்களால் எண்ணெய் விற்க முடியாத நிலை வந்தால் வேறு யாராலும் விற்க முடியாது. எங்கள் நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படாவிட்டால் பிராந்தியத்தில் எந்த உள்கட்டமைப்பும் பாதுகாப்பாக இருக்காது என்று ஈரான் சபாநாயகர் காலிஃபாஃப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க படைகள் இல்லாமல் இருந்தால்தான் ஹார்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். போர் தொடங்குவதற்கு முன்பு இருந்த நிலை ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏற்படாது என்று நாங்கள் தொடர்ந்து கூறி வருகின்றோம் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இப்படி மாறி மாறி இரு நாடுகளும் மோதிக்கொள்வது மத்திய கிழக்கில் உச்சக்கட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மோதல் நீடித்து வரும் நிலையில் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. உலக எண்ணெய் வர்த்தகத்தில் 20% ஹார்முஸ் கொண்டிருப்பதால் அங்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் உடனடியாக சர்வதேச சந்தையில் எதிரொலிக்கும். இதனால் சர்வதேச அளவில் பொருளாதார பாதிப்பு ஏற்படும் என்பதால் உலக நாடுகளும் அங்குள்ள சூழலை உன்னிப்பாக கவனம் செலுத்தி வருகின்றன.